நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வேணா, நான் எச்சரிக்கிறேன். நான் இந்த நாட்டோட மகாராஜா. என்ன நீ தாக்க கூடாது. பாஸ்கர், காப்பாத்து. மகாராணி, ஓடுறா ஓடுறா, புடிங்க புடிங்க அவனை. ஏன் நில்லு, என்ன பார்த்த உடனே பயந்துட்டா. ஆஹா, அருமை மகாராணி, உங்களோட வாழ்வீச்சு இன்னைக்கு பிரமாதம். இன்னைக்கு நீங்க மட்டும் இல்லனா என்னோட உயிரே போயிருந்திருக்கும். இவங்களை இன்னைக்கு ஆனா. ஆமா மகாராணி, உண்மையிலேயே நல்லா சண்டை போட்டீங்க. ஆமா மகாராணி, உண்மையிலேயே ஒரு வீராங்கனை மாதிரி மோதுனீங்க. இல்ல, நான் சின்ன வயசுலயே போர் பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டேன், அதான். ஆனா நீங்க இப்ப பயங்கரமா மோதினதை பார்த்தா நீங்க தினமும் வால் பயிற்சி பண்ண மாதிரியே இருக்கு. அதெல்லாம் விடு பாஸ்கர். முதல்ல இந்த இடத்துல இப்படி தாக்குதல் நடந்ததுக்கு என்ன காரணம்னு சொல்லு. ஏன்னா இப்ப இங்க நடந்தது வெறும் சாதாரண தாக்குதல் இல்ல. மகாராஜாவோட உயிரே போயிருந்திருக்கும். எங்க 2 பேரையும் வீரர்கள் பாதுகாக்கிறதா உன்னுடைய அப்பா சொன்னாரு. அந்த வீரர்களுக்கு என்ன ஆச்சு? ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணர் எங்க கிட்ட பொய் சொல்லிட்டாரா என்ன? அப்புறம் 3 தடவை கதவை தட்டினாதான் கதவை திறக்கணும்ன்ற விஷயம் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் உங்களுக்கும் தெரியும். அந்த விஷயம் தாக்க வந்தவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நீங்க எங்களையே சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்பட வேண்டிய விஷயம்ன்றதால நான் சந்தேகப்படுறேன். அப்புறம் நானும் மகாராஜாவும் இங்க தங்கி இருக்கிறது ரொம்பவே ரகசியமானது. அந்த விஷயம் தாக்க வந்தவங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லுங்க. நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க. இந்த நேரத்துல மகாராஜாவோட உயிரை காப்பாத்துறதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஆமா மகாராணி அவர்களே, ஆனா நான் இன்னும் பேசி முடிக்கவே இல்லை. நான் இப்பவே பண்டிதர் ராமகிருஷ்ணரை சந்திச்சாகணும். என்னுடைய கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லியே ஆகணும். எங்க அவரு? பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பண்டிதர் ராமகிருஷ்ணரே, எங்க இருக்கீங்க நீங்க? அவரு இப்ப வீட்ல இல்ல மகாராணி அவர்களே. எனது வீட்ல இல்லையா? அப்ப எங்க? அது தேவிய கும்புறதுக்காக காளியம்மன் கோயிலுக்கு போயிருக்காரு. காலையில அரசவைக்கு அவரு அங்க இருந்தே போயிடுவாரு. உங்களுடைய பாதுகாப்பு பொறுப்பெல்லாம் அவரு என்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. அப்புறம் நீங்க எங்களை சந்தேகப்படுறீங்களே மகாராஜா மகாராணி, உங்க 2 பேரையும் தாக்கிறதுக்கு நாங்க ஆளை அனுப்பி இருந்தோம்னா நாங்க உங்களை காப்பாத்துறதுக்காக எங்க உயிரை பணைய வைப்போமா? நீ சொல்றதும் நியாயமா தான் இருக்கு பாஸ்கர். ஆனா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா யாரோ ஒருத்தர் இருக்காங்க. அது யாரா இருக்கும்? அதையும் சீக்கிரமா கண்டுபிடிச்சலாம் மகாராஜா. நீங்க கொஞ்சம் நிம்மதியா ஓய்வெடுங்க. இனிமே நானே காவல் இருக்கிறேன். வணக்கம் வணக்கம் மகாராணி அம்மா. ஒரு விஷயம் தான் எனக்கு புரியவே இல்லை. நான் ராஜாவா இருந்தப்பவும் என்ன தாக்க ஆளுங்க வந்தாங்க. இப்ப நான் ராஜாவே இல்ல, இப்பவும் என்ன ஏன் தாக்க வராங்க? ஏன்? இந்த விஷயம் எனக்கும் புரிய மாட்டேங்குது மகாராஜா. எதுக்காக நமக்கு இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு? மகாராஜாவை தாக்குறது தானே அவங்களுடைய திட்டம். எதுக்காக என்ன தாக்குனாங்க? ஒருவேளை கை காலா மகாராஜாவோட சேர்த்து என்னையும் கொல்லணும்னு முயற்சி பண்றானா என்ன? சரதாமா, நான் அரசவைக்கு கிளம்புறேன். மகாராஜாவும் மகாராணியும் இன்னும் ஓய்வு தான் எடுக்கிறாங்க. அவங்க எழுந்ததும் காலையில உணவு கொடுங்க, சரியா? ஆனா நீ அப்பா விஷயத்துக்கு மாறுறது அவங்க பாத்துட்டாங்கன்னா? வேஷம் மாறத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நான் எடுத்துக்கிட்டு போறேன். கோவிலுக்கு போய் வேஷத்தை மாத்திக்கிட்டு அங்க இருந்து அரசவைக்கு போறேன், சரியா? நீயா?
ஆமா நான் தான். எதையாவது கேட்டியா? நீ என்ன கேட்ட? அதான் வேஷம் மாதிரி அரசவைக்கு போறேன்னு சொன்னீங்கல்ல, அதை கேட்டேன். நீங்க இருக்கும்போது இங்க பண்டிதர் ராமகிருஷ்ணர் இருக்கிறது இல்ல. அப்படி அவர் இருந்தார்னா நீங்க இருக்கிறது இல்ல. இங்க என்ன பிரச்சனை முதல்ல சொல்லுங்க. அட பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. இங்க பாரு மகாராஜா, அதான் உங்க அப்பா மேல தாக்குதல் நடந்துச்சுல, அதான் அந்த தாக்குதலை நடத்தினவங்களை பிடிக்கிறதுக்காக வேஷம் போட்டு தானே ஆகணும். நான் அப்புறமா வந்து எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கிறேன். இங்க பாரு, நீ என் நண்பன் தானே, அதனால இப்ப கொஞ்சம் அமைதியா இரு, சரியா? நான் சுவையான பலகாரத்தை சாப்பிட்டாதான் அமைதியா இருப்பேன். அப்படின்னா சரி, நான் அரசவையில இருந்து வரும்போது உனக்காக சில சுவையான பலகாரத்தோட வர, சரியா? ஆனா அது வரைக்கும் அமைதியா இருக்கணும். நான் வரேன். மகாராஜா, எனக்கு வயசானது என்னோட தப்பா மகாராஜா? என்கிட்ட செல்வம் இல்லாதது என்னோட தப்பா மகாராஜா? மகாராஜா, செல்வம் இல்லைன்னு உதவி கேட்டா யாருமே எனக்கு உதவி பண்றது இல்ல. எந்த வைத்தியரும் என்னோட உடல்நிலையை சரி பண்றதுக்கு தயாராகவே இல்ல. ஐயா கிளம்புங்க. இங்க புகார் சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க வெளியில வந்து என்ன பாருங்க. என்னால என்ன முடியுதோ அந்த உதவியை நான் நிச்சயமா பண்ணுவேன். இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணா என்ன குசுகுசுன்னு பேசிக்கிட்டு இருக்கா? உங்களுக்கு வயசானதுல உங்க தப்பு எதுவுமே இல்ல. உங்ககிட்ட செல்வம் இல்லாததுலயும் உங்க மேல எந்த தப்பும் இல்ல. எல்லா தப்பும் என்னோடதான். உங்களோட மகாராஜாவா இருக்கிறதுனால எல்லா தப்பும் என்னோடதான். நீங்க என்ன சொல்றீங்க மகாராஜா? நான் தான் குற்றவாளி. நீங்க செல்வமே இல்லாம தெரு தெருவா அலையும் போது நான் இங்க சிம்மாசனத்துல நிம்மதியா இருந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மகாராஜா கைகாலவும் மகாராஜா பாலா மாதிரி அரச பதவியை துறக்க போறாரு. சொல்லுங்க, மகாராஜா கைகாலா, மகாராஜா கைகாலா. என் உடம்புல ஓடுறது கோழையோட ரத்தம் இல்ல. என் உடம்பு முழுக்க ஓடுறது வீர தீர ரத்தம். நான் பிரச்சனைய பார்த்து பயந்து ஓடி ஒளிறவன் கிடையாது. அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடுறவன், பிரச்சனையை எதிர்த்து நின்று அதை ஒழிக்கிறவன். என் தாய்க்கு நிகரான அந்த விஜயநகரத்தோட மண்ணு மேல நான் இப்ப சத்தியம் பண்றேன். இந்த நொடிக்கு அப்புறமா செல்வம் இல்லாத யாரும் உணவுக்காக வீடு விட அலையவே கூடாது. அற்புதம்! நம்பவே முடியல, ஆனா நம்பித்தான் ஆகணும். ஒரு ராஜானா இப்படிதான் இருக்கணும். உண்மையான அரசனுக்கு இவர்தான் ஒரு எடுத்துக்காட்டு. இவர் மனசுல மக்கள் மேல இருக்கிறது கவலை, வெறும் அனுதாபம். மக்களுக்காகவே இவர் சிந்திக்கிறார். இது என்னோட கட்டளை. இன்னையிலிருந்து இந்த விஜயநகரம் முழுக்க ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு வைத்தியசாலை தொடங்கணும். என்னோட 2வது கட்டளை. இனிமே எந்த ஒரு வைத்தியரும் செல்வம் இல்லாதவங்க கிட்ட வைத்திய செலவுக்கு செல்வம் வாங்க கூடாது. எல்லா மருத்துவ செலவையும் அவங்களுக்காக இந்த அரசாங்கம் செய்யும். அருமையிலும் அருமை. வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. என்ன வந்துருச்சு குருஜி? அடே, விஜயநகரத்தோட பொற்கால ஆட்சி வந்துருச்சு. எழுத போறாங்க எழுத போறாங்க எழுத போறாங்க. வரலாற்று புத்தகத்துல மகாராஜா கை
கைகாலாவோட பொற்கால ஆட்சியை பத்தி எழுத போறாங்க. சொல்லுங்க மக்கள் தலைவர், ஏழை நண்பர், மகா புருஷர், ஏழைகளின் அன்பு காவலர் மகாராஜா ஸ்ரீ கைகாலா. மகாராஜா ஸ்ரீ கைகாலா. மகாராஜா ஸ்ரீ கைகாலா. வரலாற்றுல நிச்சயமா உன் பேரு இடம்பெறும் கைகாலா. ஆனா பொன் எழுத்துக்களால இல்ல, கருப்பு எழுத்துக்களால. உன்னுடைய ஆட்டம் அருமையா இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்ச காலத்துல உன் ஆட்டம் எல்லாம் முடிய போகுது. மகாராஜா வாழ்க. மகாராஜா, கபால சத்ருவை பத்தி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. என்ன என்ன கபால சத்ருவை பத்தி தகவலா? சீக்கிரமா சொல்லு. மகாராஜா, அவன் இப்போ ஒளிஞ்சிருக்க இடம் தெரிய வந்துருச்சு. இது ரொம்ப நல்ல தகவலாச்சு மகாராஜா. இது ரொம்ப ரொம்ப நல்ல தகவல். ஆமா குருவே, அது எந்த இடம் என்னன்னு சொல்லு. மகாராஜா, சரியா இங்கிருந்து 3 காத தூரத்துல மேற்கு திசையில அவன் இருக்கிறான். அது ஒரு பாழடைஞ்ச இடம் மகாராஜா. கபால சத்ரு அங்கதான் ஒளிஞ்சிருக்கான். நீங்க கட்டளை இடுங்க, நாங்க உடனே அந்த இடத்துக்கு போய் அவனை கைது செஞ்சு கூட்டிட்டு வந்துடுறோம். பாத்தீங்களா குருவே, மகாராஜா ஆட்சியை ஆரம்பிச்சதுமே நல்ல நல்ல தகவல்களா வருது. ஆமாமா, இத பத்தி அந்த சிவபெருமானே என்கிட்ட சொன்னார்ல. பகவான் சிவபெருமான் என்கிட்ட சாட்சாத் இந்திரன் மாதிரியே மகாராஜா கிடைச்சிருக்காருன்னாரு. இனி விஜயநகரத்தோட எதிரியால தப்பிக்கவே முடியாது. அப்போ அந்த பாழடைஞ்ச இடத்தை நோக்கி நம்ம உடனே போயாகணும். நிச்சயமா போலாம். சரி மகாராஜா, நீங்க என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு கபால சத்ருவை கைது செய்யறதுக்கு உத்தரவு போடுங்க. இல்ல, யாரும் போக வேண்டாம். ஆனா ஏன் மகாராஜா? ஏன்னா அவன் ரொம்பவே பயங்கரமான, கொடூரமான, ஆபத்தான திருடன். என்னோட எந்த படை வீரனோட உயிரும் ஆபத்துல சிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால யாருமே அங்க போக வேண்டாம். அப்போ வீரர்கள் போகலன்னா வேற யார் போகிறது? நான் போறேன். நான் இந்த அரியணையில சும்மா அமர்றதுக்காகவா அரசனான? நான் அரசனோட பஞ்சு மெத்தையில படுத்து தூங்குறதுக்காக ஒன்னும் அரசனாகல. நான் இந்த விஜயநகர மக்களோட பாதுகாவலன். ஒரு பாதுகாவலனா என்னுடைய கடமையை நான் நிச்சயமா நிறைவேற்றுவேன். அதனால அந்த பாழடைஞ்ச இடத்துக்கு நான் தனியாவே போறேன். இப்படி ஒரு மகாராஜா நமக்கு கிடைச்சதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணும். நாமெல்லாம் பெரும் பாகியம் செஞ்சவங்க குருவே. ஆனா மகாராஜா, நாங்க எங்களுடைய பெரும் பாகியத்தை துர்பாகியமா மாத்துறதுக்கு தயாரா இல்ல. இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? அந்த கபால சத்ரு ரொம்ப ஆபத்தான, கொடூரமான திருடன்னு சொன்னீங்கல்ல. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி உங்களை தனியா போக விட முடியும் மகாராஜா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் இந்த மாதிரி வீரமான, அன்பான அரசருக்கு விஜயநகர மக்கள் எங்க போவாங்க? இல்ல மகாராஜா, எங்களை தனியா விட்டுட்டு நீங்க எங்கேயும் போக கூடாது. என்ன குருவே? சரியா சொன்னீங்க. தெரியாம சொன்னா கூட பண்டிதர் ராமகிருஷ்ணர் அப்பப்ப நல்ல விஷயங்களையும் சொல்லுவாரு. ஆமா மகாராஜா, நான் என் உயிரோட கூட விளையாடுவேன். என்னோட உயிரை கூட விடுவேன். ஆனா உங்களுக்கு ஒரு காயம் கூட பட விட மாட்டேன். நான் உங்களை தனியா போக விட மாட்டேன். நீங்க தனியா போக கூடாது மகாராஜா. நாங்க எல்லாரும் உங்க கூட வருவோம். ஆமா மகாராஜா. அமைதி தத்தாச்சாரியாரே, அமைதி. நீங்க அமைதியா இருங்க மகாராஜா. மன்னிக்கணும் மகாராஜா, மன்னிக்கணும். மகாராஜா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்களோட உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்ல வந்தேன். மகாராஜா, நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நான் நேத்து ராத்திரி முழுக்க பூஜை பண்ணேன். மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுவும் உங்களோட நீண்ட ஆயுளுக்காக மகாராஜா. மகாராஜா, நான் முடிவெடுத்துட்ட பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் வீரர்களோட போகணும். கொஞ்சம் வாயை மூடுங்க. நான் தான் போவேன்னு நான் சொல்றேன்ல. சரி மகாராஜா, நீங்க போக விரும்புனா போங்க. ஆனா தனியா போக வேண்டாம். நாங்க எல்லாரும் மொத்த படையும் உங்க கூட வரும். இங்க பாருங்க மகாராஜா, உங்களுக்கு மக்கள் மேல உரிமை இருக்குன்னா மக்களுக்கும் உங்க மேல உரிமை இருக்குல்ல மகாராஜா? சரி, இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க. உங்களுக்கு மக்களோட உணர்வுகள் மற்றும் அன்பு மேல அக்கறை இல்லைன்னு சொல்லிடுங்க. சொல்லுங்க மகாராஜா, ஏதாவது சொல்லுங்க மகாராஜா. சொல்லுங்க மகாராஜா, சொல்லுங்க. மக்களுடைய அன்பை நீங்க மதிங்க மகாராஜா. எங்க கூட வாங்க. இதுதான் பாம்ப கையில பிடிச்சவனுடைய நிலைமை.
விடவும் முடியாது, அசையவும் முடியாது. இது நான் விரிச்ச வலை கை காலா. இதுல இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. ஒன்னு புரிஞ்சுக்கோ, 100 கை காலாவை சமாளிக்க ஒரு பாஸ்கர் போதும். போலாம். மகாராஜா, இதுதான் அந்த இடம். மகாராஜா, அந்த நொடி வந்துருச்சு மகாராஜா. இப்ப உங்க தலைமையில நாங்க இந்த கட்டடத்துக்குள்ள போக போறோம். இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் சொன்னதை நான் மதிச்சேன். அதனாலதான் உங்க கூட நான் இங்க வந்தேன். இனிமே நீங்க எல்லாரும் நான் சொல்றதை தான் கேட்கணும். அதனால இங்கேயே இருங்க. இப்ப உள்ள நான் மட்டும்தான் போவேன். இல்ல மகாராஜா, இல்ல. நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். நான் வேண்டி கேட்கிறேன் மகாராஜா. நான் சொல்ற விஷயத்தை ரொம்ப கவனமா கேளுங்க. நான் உங்களை மட்டும் இல்ல, உங்க நிழல கூட தனியா போக விட மாட்டேன் மகாராஜா. முதல்ல உள்ள படை போகும், அதுக்கு பின்னாடி நீங்க போவீங்க, எல்லாருக்கும் பின்னாடி நான் வருவேன். இல்ல, ஒருவேளை பின்னாடி வந்து அவங்க தாக்க வாய்ப்பு இருக்குல்ல. குரு சொல்றது உண்மைதான். ஆமா மகாராஜா, நாங்க எல்லாருமே குரு சொல்ற இந்த கருத்தை ஏத்துக்கிறோம். ராஜகுரு மற்றும் மகாராஜா 2 பேர் சொல்றதையும் கேட்டாகணும்ல. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துக்குள்ள முதல்ல நுழையிற உரிமை ராஜகுருக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால முதல்ல குரு போவாரு, அதுக்கு அடுத்தபடியா மகாராஜா நீங்க உள்ள போவீங்க. நான் எல்லாரும் பின்னாடி வரேன். சொல்லுங்க, ராஜகுரு தத்தாச்சாரியார், ராஜகுரு தத்தாச்சாரியார். உள்ள போங்க குருவே. என்ன நல்லா மாட்டி விட்டுட்டல ராமகிருஷ்ணா. உன்னோட பாவ மூட்டை நிரம்பிடுச்சு கை காலா. இன்னைக்கு உன்னுடைய இந்த பாவ மூட்டை அவிழ போகுது. அது மூலமா நீ யாருங்கிற உண்மை எல்லாருக்கும் தெரிய போகுது. குருஜி பயப்படாதீங்க, நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கோம்ல. நீங்க முன்னாடி போயிட்டே இருங்க. அப்புறம் அந்த திருடன் இருக்கானே, உங்க முகத்துல இருக்கிற அருள் ஜோதியை மட்டும் பார்த்தான்னா அந்த இடத்துலயே மயங்கி விழுந்தாலும் விழுந்துருவான். அவன் உங்ககிட்ட சரணடைஞ்சிருவான் குருஜி. அடக்கடவுளே, முதல்ல ஆளா நான் தான் போறேன். அப்ப கண்டிப்பா அவன் முதல்ல என்னதான் தாக்குவான். ஆனா இப்ப என்ன பண்றது? அந்த ராமகிருஷ்ணன் என்ன நல்லா மாட்டி விட்டுட்டானே. இன்னும் கொஞ்ச நேரத்துல கை காலாவுடைய எண்ணெல்லாம் தவிடு பொடியாக போகுது. என்ன இது? இங்கதான் யாருமே இல்லையா குருஜி? அத மெதுவா சொல்ல தெரியாதா? குருஜி இங்க பாருங்க. அடே முட்டாள், நீ சொன்ன எதுவுமே எனக்கு கேட்கலடா. குருஜி, இந்த இடம் சுத்தமா காலியா இருக்கு பாருங்க. பாத்தீங்களா? இதுதான் என்னோட அறிவு சுடரோட ஒளி. என்ன எதிர்க்கிறதுக்கு பயந்துகிட்டு அந்த கபால சத்ரு ஓடிட்டான். அந்த நெல் மூட்டைகள்லாம் எங்க போச்சு? இல்ல இல்ல, இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. அட, இங்கதான். இங்க என்ன இருந்துச்சு? இங்க வந்தது அது இதுன்னா அது இது அவன் இவன்னு நாம தேடி வந்த யாருமே இங்க இல்ல. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, கபால சத்ருவை பத்தி நீங்க சொன்ன அந்த தகவல் பொய்ன்னு நிரூபணம் ஆயிடுச்சு. என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணா, ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க எங்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டீங்க. எங்க நேரத்தை எல்லாம் வீணடிச்சிட்டீங்க. இங்க கபால சத்ருவும் இல்ல, அவன் இருந்த அடையாளமும் இல்ல. இல்ல குருவே, எதிரியை பத்தி நமக்கு தகவல் கிடைச்சதுமே யோசிச்சு நேரத்தை வீணடிக்க கூடாதுன்னு அதனாலதான் முதல் ஆள நான் இங்க ஓடி வந்தேன். நான் இங்க ஓடி வந்தேனா? நான் இங்க ஓடி வந்தேன்னா என்ன அர்த்தம்? நாம எல்லாரும் தான் இங்க வந்திருக்கா? ஆமா குருவே. சிவ 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 சிவா, பாத்தீங்களா? இவர் செஞ்ச தப்ப மட்டும் ஒத்துக்கவே மாட்டாரு. நீங்க ஒரு சாதாரண வீரன் சொன்னதை கேட்டு நம்ம எல்லாரோட நேரத்தையும் வீணடிச்சிட்டீங்க. சரி, ஒத்துக்கிறேன்.
உங்க பார்வையில எங்களோட நேரத்துக்கெல்லாம் மதிப்பே இல்ல. ஆனா மகாராஜாவோட நேரத்துக்கு மதிப்பு இருக்கா இல்லையா? அது முக்கியத்துவமானதா இல்லையா? மகாராஜா இனி மக்கள் முகத்துல எப்படி முழிப்பா? இல்ல அது வந்து எப்படி போய் சொல்லுவாருன்னு மக்கள் என்ன சொல்லுவாங்க? மகாராஜாவுக்கு மூளையே இல்ல, அவர் சரியா விசாரிக்காம கபால சத்ருவை பிடிக்க போயிட்டாருன்னு சொல்ல மாட்டாங்க. அமைதி தத்தாச்சாரியாரே, அமைதி. பண்டிதர் ராமகிருஷ்ணரே கூனி குறுக்கி போய் நிக்கிறாரு. இன்னும் அவரை கேலி செய்யாதீங்க. தவறுகள் யாரு வேணாலும் செய்வாங்க. அப்புறம் இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணரும் ஒரு மனுஷன் தானே. அப்புறம் இவருக்கு வேற இப்ப வயசாயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஓய்வு தேவை அப்படின்னு எனக்கு இப்போ ஒரு எண்ணம் தோணுது. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க வேணா கொஞ்ச நாள் அரசவை வேலையிலிருந்து ஓய்வு எடுத்துக்கங்க. நல்லா ஓய்வெடுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. அப்புறம் நீங்க தினமும் வந்து என்ன பார்த்துட்டு போகணும், சரியா? அப்ப நான் உங்களுக்கு மூளையை எப்படி பயன்படுத்துறதுன்னு கத்து கொடுக்கறேன். அப்பதான் நீங்க எதிர்காலத்துல இந்த மாதிரி முடிவை எல்லாம் எடுக்க மாட்டீங்க. நான் வயசுல உங்களை விட கொஞ்சம் பெரியவன், ஆனா என்னோட மூளை உங்களை விட பல மடங்கு அதிகமா வேலை செய்ய. நெல்லு மூட்டை எல்லாமே இங்கே தானே இருந்துச்சு. ராத்திரியோட ராத்திரியா எல்லா மூட்டைகளையும் யார் எடுத்துட்டு போயிருப்பா? அட கடவுளே, இப்ப எனக்கு எல்லாம் புரிஞ்சு போயிடுச்சு. நான் இப்படி பண்ண போற விஷயம் கை காலாவுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் நினைச்சதை விட இந்த கைகாலா ரொம்ப மோசமான சூழ்ச்சிக்காரனா இருக்கான். அரசரையே அரசாணிய விட்டு சுலபமா தூக்கிட்டானே. அப்பா எங்க இருக்கிறாருன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எப்படி இருக்கு? நான் தான் பண்டிதர் ராமகிருஷ்ணர்.
இப்போ நான் தான் பாஸ்கர். பாஸ்கரும் பண்டிதர் ராமகிருஷ்ணரும், பண்டிதர் ராமகிருஷ்ணரும் பாஸ்கரும் 2 பேர் ஒருத்தரா மாறுவாங்க. ஆனா இங்க ஒருத்தர் 2 பேரா மாறி இருக்காரு. ஒருத்தர் எப்படி 2 ஆக முடியும்? மெதுவா பேசு கண்ணா. என்ன பிரச்சனை எதுன்னு நான் உனக்கு தெளிவா சொல்றேன். இது பிரச்சனை இல்ல, இது மிகப்பெரிய பிரச்சனை. பாஸ்கர், நான் இப்பவே அப்பா கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றேன். நீங்க அவரை மட்டும் இல்ல என்னையும் ஏமாத்திருக்கீங்க. முன்ன நான் எங்க ஏமாத்தினேன்? பண்டிதர் ராமகிருஷ்ணரா நடிச்சு எனக்கு நீதி வாங்கி கொடுத்தீங்களே. அத நீதி வாங்கி கொடுத்துட்டேன்ல, அப்புறம் ஏன் ஏமாத்தணும்னு சொல்றேன்? ஆனா வாங்கி கொடுத்தது நீங்களாச்சே, ராமா இல்லையே. அதனால இது சூழ்ச்சி தான். மகாராஜா கிட்ட இத பத்தி சொல்லியே ஆகணும். மகாராஜா கிட்ட என்ன சொல்லி ஆகணும்? உனக்கு இவ்வளவு துணிச்சல் வந்துருச்சா? என்னையே தாக்க வந்துட்ட? உன்னோட வாளுக்கு இவ்வளவு கூர்மை எப்படி வந்துச்சு? என்னோட ரத்தத்தை குடிக்கவே இது ஆசைப்படுதா? நீங்க உங்க ஆட்களுடைய வாளை கூர்மையாக்கி என்ன கொல்றதுக்காக அனுப்பி வைக்கிறப்ப என்னோட வாளு உங்க ரத்தத்தை குடிக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லைல்ல? மகாராஜா உயிரை பறிக்கிறது தானே திட்டம். அப்புறம் எதுக்காக என்ன தாக்க சொல்லி ஆட்கள் அனுப்புனீங்க? சொல்லுங்க மந்திரியார் அவர்களே. சந்தேகப்படுறியா? என்னையே நீ சந்தேகப்படுறியா? இப்ப நீ யார சந்தேகப்படுறன்னு தெரியுமா? தரையில கிடந்த உன்னை தூக்கி மகாராணி ஆக்குன எம்எல்ஏ நீ சந்தேகப்படுறியா? சந்தேகமே இல்ல, நான் முழுசா அதை நம்புறேன். ஏன்னா நான் உங்களை அந்த அளவுக்கு நம்பினேன் மந்திரியாரே. ஆனா நீங்க நம்பிக்கைன்ற அந்த கண்ணாடி மாளிகைய உங்க சூழ்ச்சியால சுக்குநூறா உடைச்சு போட்டுட்டீங்க. சொல்லுங்க மந்திரியார் அவர்களே, என்ன தாக்குறதுக்கு எதுக்காக ஆட்கள் அனுப்புனீங்க? சில நேரங்கள்ல இப்படிதான் நமக்கே தெரியாம சூழ்ச்சி பண்றவங்களோட கைகளே சூழ்ச்சியில போய் சிக்கிக்கும். அதனால சூழ்ச்சி செய்யறவங்களுக்கு அவங்களோட விரல்கள் மேல அக்கறை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நான் அந்த பாலாவை மட்டும்தான் தாக்க சொன்னேன். ஆனா அதோட சேர்த்து உனக்கு நான் குறி வைக்க சொன்னா அதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. முக்கிய காரணமா? அது என்ன காரணம்? அப்பதான் தாக்குதல் நம்புற மாதிரி இருக்கும். யாருக்கும் உன் மேல சந்தேகமே வராது. நான் தாக்குதல் பண்ண வந்தவங்க கிட்ட சொல்லிதான் அனுப்பினேன். பாலாவை மட்டும்தான் நிஜமா தாக்கணும், உன்னை சும்மா தான் தாக்கணும்னு. உன் மேல ஒரு சின்ன கீறல் கூட விழக்கூடாதுன்னு அவங்க கிட்ட நான் சொல்லிதான் அனுப்பி வச்சேன். ஆமா, நான் உன்னை பத்தி எவ்வளவு யோசிச்சேன்னு உனக்கு தெரியுமா? ஆனா நீ இப்படி என்னையே சந்தேகப்படுறியே. ஏன்னா மந்திரியாரே, சூழ்நிலை அப்படி இருக்கு. யாரா இருந்தாலும் சந்தேகப்படதான் செய்வாங்க. சரி விடுங்க. நீங்க இவ்ளோ தூரம் சொல்லியும் நான் அதை நம்பலன்னா அது என்னோட தப்பு. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நீங்க மறந்துடாதீங்க மந்திரியாரே. நீங்க யாருக்கு எதிரா வேணா சூழ்ச்சி செய்யலாம், ஆனா எனக்கு எதிரா செய்யக்கூடாது. நீ கவலையே படாத. எனக்கு என்னோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உன்னோட உயிரும் முக்கியம். சரி, இன்னைக்கு நான் பண்டிதர் ராமகிருஷ்ணரை நல்லா முட்டாளாக்குனே, அத பத்தி நீ என்ன நினைக்கிற? ஆமா, அவரும் நல்லா தான் விளையாடுறாரு மந்திரியாரே. நல்லா விளையாடுறது முக்கியம் இல்ல, ஜெயிக்கிறது தான் முக்கியம். ஜெயிச்சது நான் தான். எல்லாரையும் தானிய கிடங்குக்கு நான் அழைச்சிட்டு போய் அங்க நான் நெல் மூட்டைகளை சேமிச்சு வச்சிருந்ததா காட்டலான்னு நினைச்சாரு. என் திட்டத்தை தவிடுபடியாக நினைச்சாரு. ஆனா அந்த இடமே காலியா இருந்துச்சு. ஆனா அது எப்படி சாத்தியமாச்சு? நிகழ்காலத்தை பத்தியும் சிந்திக்கணும், எதிர்காலத்தை பத்தியும் சிந்திக்கணும். அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் நிகழ்காலத்தை பத்தி சிந்திச்சான், நான் எதிர்காலத்தை பத்தி சிந்திச்சேன். நான் அந்த கட்டடத்தோட வாசல்லையே சேர கொட்டி வச்சிருந்தேன். அப்பதான் உள்ள வர்றவங்களோட காலடி தடம் உள்ள வரைக்கும் பதியும்னு நினைச்சேன். ஆனா மந்திரியார் அவர்களே, அதனால என்ன பிரயோஜனம்? அங்க வேலை செய்யற ஒவ்வொருத்தரோட காலடி தடமும் நம்ம வீரர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா நேத்து இரவு நான் கிளம்பினதுக்கு அப்புறமா
அங்க புதுசா ஒரு காலடி தடத்தை நம்ம வீரர்கள் கண்டுபிடிச்சாங்க. என்கிட்ட சொன்னாங்க. அவங்க சொன்னதை நான் கேட்ட உடனேயே என் பின்னாடி நிச்சயமா யாரோ வந்தாங்கன்னு பேசினதை கேட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால ராத்திரியே நீங்க அந்த இடத்த காலி பண்ணிட்டீங்க, அப்படித்தானே? அருமையான திட்டம் மந்திரியாரே. உண்மையாவே நீங்க அந்த ராமகிருஷ்ணரை வேட்டையாடிட்டீங்க தான். இல்ல, இன்னும் நான் வேட்டையாடவே இல்ல. இப்போ அவனோட கழுத்தை மட்டும்தான் பிடிச்சிருக்கிறேன். ஆனா பண்டிதர் ராமகிருஷ்ணனோட உயிரை நான் கண்டிப்பா பறிச்சே தீருவேன். ஆனா அதுக்கு முன்னாடி விஜயநகரத்து மக்கள் கிட்ட பண்டிதர் ராமகிருஷ்ணாவுக்கு இப்ப வயசாயிடுச்சு, அதனால அவருக்கு இப்ப ஓய்வு தேவை அப்படிங்கிற எண்ணத்தை விதைப்பேன். அந்த நாளுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இல்ல. புரிஞ்சுதா இல்ல புரியலையா? அட கடவுளே, இப்ப எல்லா ரகசியமும் தெரிஞ்சு போயிடுமே. அப்புறம் என்ன ஆக போகுது பாஸ்கர்? சொல்லு சுவாமி, நீ என்ன சொல்லணும்னு நினைச்ச? அது ஒரு முக்கியமான விஷயம் அப்பா. என்ன விஷயம்? சூழ்ச்சி நடந்திருக்கு உங்களுக்கு எதிரா. நம்ம எல்லாருக்கும் எதிராகவும் நடந்திருக்கு. என்ன சூழ்ச்சி? நமக்கு எதிராக சூழ்ச்சி செஞ்சது யாரு? சொல்லு சுவாமி. பாஸ்கர் தான் சூழ்ச்சி செஞ்சிருக்காரு. பாஸ்கரா? பாஸ்கரே தான். இவரோட அம்மா நம்ம எல்லாருக்கும் விதவிதமான இட்லி கொடுத்தாங்க இல்லையா? ஆனா பாஸ்கர் மட்டும் தனியா உட்காந்து பாயாசம் சாப்பிட்டாரு. அது மட்டும் இல்லப்பா, இவர் அதிரசம், முறுக்கு எல்லாமே சாப்பிட்டாரு. இது எவ்வளவு பெரிய சூழ்ச்சி! பாஸ்கர், நீயும் உன் அம்மாவும் சேர்ந்து பலகாரம் சாப்பிட்டீங்களா? பாயாசமும் குடிச்சீங்களா? ஆனா எங்களுக்கு இட்லி மட்டும் கொடுத்திருக்கீங்க. அதுவும் ஆறி போனது. அதுவும் பல வண்ணங்கள்ல இருந்துச்சு. ஏமாத்துக்காரா, எனக்கு எதிரா பெரிய சூழ்ச்சியவே பண்ணிட்ட. மன்னிச்சிடுங்க மகாராஜா, இதெல்லாம் சாப்பிட்டது உண்மைதான். ஆனா அது எல்லாம் எங்களுக்கு தானமா கிடைச்ச உணவு. நீங்க மகாராஜாவாச்சு, நான் எப்படி மகாராஜாவுக்கு தானமா கிடைச்ச உணவு கொடுக்க முடியும்? நீ இப்ப சொல்றதும் சரிதான் பாஸ்கர். ஆனா நீ இப்ப எப்படியாவது எங்களுக்கு பலகாரத்துக்கும் பாயாசத்துக்கும் ஏற்பாடு பண்ண. எனக்கு சாப்பிட ஆசையா இருக்கு. கண்டிப்பா மகாராஜா, நிச்சயமா நான் ஏற்பாடு பண்றேன். ஆமா, மகாராணியை எங்க காணோம்? மகாராணி நான் நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு காளியம்மனுக்கு விரதம் இருக்கிறாங்க. அதனால அதுக்காக பூஜை செய்ய காளியம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்க. காலையில தான் திரும்ப வருவாங்க. ஆனா அதுக்குள்ள நீ எங்களுக்கு பலகாரமும் பாயாசமும் ஏற்பாடு பண்ணி கொண்டு வா. கண்டிப்பா பண்ற மகாராஜா, உங்க விருப்பப்படியே செய்யறேன். இன்னைக்கு நான் பாயாசமும் பலகாரமும் சாப்பிட போறேன். காப்பாத்திட்டேன்ல. ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா, ரொம்ப ரொம்ப நன்றி. உன்னோட நன்றி இப்ப யாருக்கு வேணும்? நன்றி வேற எப்படி சொல்லுவாங்க? உனக்கு நன்றி எப்படி வேணும்? நான் சொல்றேன் நண்பா. அதுக்கு முன்னாடி தோப்பு கரணம் போடு. ஒழுங்கா போடு, இல்லனா அப்பா. ஐயோ, போட்டு தொலைக்கிறேன் இரு. இனிமே இந்த வீட்டுக்குள்ள எந்த இனிப்பு வந்தாலும் சரி, அது எனக்கு முதல்ல வந்தாகணும். அப்புறம் விளையாட்டு பொருட்களும் எனக்கு வாங்கி கொடுக்கணும். கண்டிப்பா கொடுக்கறேன். ஆனா இப்போ என்ன கொஞ்சம் போக விடு, நான் ஒரு முக்கியமான வேலையை போய் ஆகணும். அப்ப என்னையும் உன் கூட கூட்டிட்டு போ. சொல்றத புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு. இப்ப உன்னை என்னால என் கூட கூட்டிட்டு போக முடியாது. நானும் உன் கூட கண்டிப்பா வருவேன்னு சொல்றேன்ல. கை காலாவுக்கு எதிராக ஆதாரங்களை திரட்ட நான் இப்ப போறேன். அந்த இடத்துக்குள்ள நான் எப்படி இவனை கூட்டிட்டு போக முடியும்? இங்க சும்மா உட்கார்ந்திருக்க வெறுப்பா இருக்கு. நானும் வெளியில போகணும். சரி வேணாம், என்ன கூட்டிட்டு போகாத. அப்பா. அடே, திரும்ப திரும்ப எதுக்கு உங்க அப்பாவை கூப்பிட்டு என்ன பயமுறுத்துற? நான் மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. நான் உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். நிச்சயமா கூட்டிட்டு போறேன். சரியா நண்பா? சரி நண்பா. சரி நண்பா. இன்னும் ஏன் அவரை காணோம்?
எப்பதான் வருவாரோ? என்னது பாடுவாரா? மகாராஜா, அவரு ஒன்னும் பாடகர் இல்ல. நகுஷ், முதல்ல உன்னோட காதை சரி பண்ணு, இல்லனா அந்த காதை நானே ஒரு நாள் வெட்டி எரிஞ்சிருவேன். போய் அவங்க எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடி. வந்துட்டேன் மகாராஜா. முதல்ல இனிப்பு சாப்பிடுங்க மகாராஜா. என்னது? உங்களுக்கு இனிப்பு கொடுக்கிற மகாராஜா. ஏன்னா இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப நல்ல நாள், ரொம்ப சிறப்பான நாளும் கூட. ஏன், என்னாச்சு? என்னன்னு சொல்றது மகாராஜா, இன்னைக்கு இது நாள் வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த அறிவு பெருங்கடல் மகா ஞானி, அந்த மகா வித்வான் மகா ஞானி பண்டிதர் ராமகிருஷ்ணா மகாராஜா உங்க முன்னாடி தோத்து போயிட்டாரு. பேச முடியாம வாயடைச்சு போயிட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது மகாராஜா, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. தத்தாச்சாரியாரை இந்த இடத்தை விட்டு அனுப்பி ஆகணும். தத்தாச்சாரியாரே, சரி சரி, இப்ப நீங்க இங்கிருந்து கொஞ்சம் கிளம்புறீங்களா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரிங்க மகாராஜா. ஒரு விஷயம் சொல்லவா? உங்க ஒருத்தர் கிட்டதான் அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனோட எந்த திட்டமும் செல்லுபடி ஆகிறது இல்ல. ஆமா, இது என்ன ரொம்ப அழகா இருக்கு. இதோட அழக பத்திலாம் நம்ம அப்புறமா பேசலாம். நீங்க இப்ப கிளம்புங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரிங்க மகாராஜா. சரி. ஆமா, இது என்னது? நகோஷ், இவரை கொஞ்சம் மரியாதையா கொண்டு போய் வெளியில விட்டுட்டு வா. ஒன்னும் பிரச்சனை இல்ல மகாராஜா, நானே போயிடுறேன். சரி மகாராஜா. ஆமா, இது என்னது? நகோஷ், தத்தாச்சாரியாரை கொண்டு போய் வெளியே விட்டுட்டு வா. ஒழுங்கா என் கூட பின்னாடியே வாங்க. நானே போயிடுறேன், போறேன். மகாராஜா வாழ்க. உடனே வாங்க. மகாராஜா வாழ்க. போங்க. இந்த நகுஷ் ஒரு சரியான அறிவு கட்ட முட்டாள். போங்க. மகாராஜா வாழ்க. அந்த போர்ச்சுகீசியர் ஏன் இன்னும் வரல? யாரு முறுக்க சாப்பிட்டது? யாரு முறுக்க சாப்பிட்டது? காத்தோட வேகம் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கே. பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். ஒருவேளை அமரப்பள்ளி பார்த்துட்டானா இன்னைக்கு வாசல் வழியாவே போலாம். நீ ஏன் தும்முன? தும்மல வந்துச்சு, தும்முன. இப்படி போனா நம்ம மாட்டிப்போம். இங்க பாரு, இனிமே நீ தும்ப கூடாது, சரியா? சரி, நாம ஏன் ஒளிஞ்சு இப்ப அரண்மனைக்குள்ள போறோம்? என்ன யாராவது இங்க தடுப்பாங்களா? வா வா, யார் தடுக்கிறாங்கன்னு பாக்குறேன். ஐயோ, அப்புறம் நீ மாட்டிப்ப. இங்க பாரு, நான் சொல்றத நம்பு. நான் காரணம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டேன். அதனால நம்ம மறைஞ்சுதான் அரண்மனைக்குள்ள போயாகணும், சரியா? சரி, இப்ப தும்பல் எதுவும் வரல? இல்ல. தும்பல் வருதா? வராது, இனிமே வராது. வராதுல்ல? வராது. வா. மகாராஜா, Your Highness. உங்களை நான் வரவேற்கிறேன். நீங்க இங்க இவ்வளவு தூரம் வந்ததுல உங்களுக்கு எந்த சிரமமும் ஏற்படலையே? கர்மமா? அட மகாராஜா, என்ன இப்படி பேசுறீங்க? இவரை பார்த்து கர்மம்னு சொல்றீங்களே. இவரு எவ்வளவு பெரிய ஆளுன்னு உங்களுக்கு தெரியும்ல. இவரை மறந்துட்டீங்களா? ஏற்கனவே நாம இவர் கூட வியாபாரம் பண்ணிருக்கோமே. அது வாங்கணுமே. வாய மூடு. உன்னோட வாய மூடிக்கிட்டு தயவு செஞ்சு நீ இந்த இடத்தை விட்டு கொஞ்சம் வெளியில போறியா? இல்ல, நீங்க இங்க வந்ததுல உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் இல்லையேன்னு கேட்டேன். இல்ல மகாராஜா, எனக்கு எந்த சிரமமும் இல்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ரொம்ப காலத்துக்கு அப்புறமா நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். விஜயநகரத்துக்கு மகாராஜா போனதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நான் இப்படி விஜயநகரத்தோட மகாராஜாவா ஆனதுனால உங்களுக்கு தானே லாபம். விஜயநகரத்தோட கஜானாவுல இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு சொந்தமாகும். பார்க்க விரும்புறீங்களா? கண்டிப்பா மகாராஜா. பாருங்க. விஜயநகரத்துல இருக்கிற கலை பொக்கிஷங்களோட சின்ன எடுத்துக்காட்டு தான் இது.
அட கடவுளே, இந்த தாத்தா ஏன் இங்க வந்தாரு? இந்த மகாராஜாவுக்கு இப்படி நான் இனிப்ப கொடுத்து 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 அவரை ஒரு நாள் எங்க யாரோ இருக்காங்க. இந்த ராத்திரி நேரத்துல நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? சரி இளவரசரே நீங்க, இல்ல 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 முன்னாள் இளவரசரே நீங்க, இவர் கூட இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, எதுக்கு 2 பேரும் என்ன பார்த்து இப்படி நடுநடுங்கி போய் நிக்கிறீங்க? அட இல்ல இல்ல, நாங்க ஏன் பயப்படுறோம்? நாங்களாம் ஒண்ணும் பயப்படவே இல்ல. நீ பயந்து போயிருக்கியா என்ன? இல்ல பாருங்க. என்னையே ஏமாத்த பாக்குறீங்களா? முடியாது முடியாது முடியவே முடியாது. என்னை யாராலையும் ஏமாத்த முடியாது. நான் ராஜகுரு தெரியும்ல, பறக்கிற பறவையை கூட நான் கண்காணிப்பேன். சொல்லுங்க, நீங்க 2 பேரும் இப்ப இங்க என்ன பண்றீங்க? குருவே, என்னோட சில விளையாட்டு பொருட்கள் இங்க இருக்குது, அதை எடுக்கதான் இங்க வந்தேன். ஆமா, அப்படின்னா போங்க, எடுத்துக்கோங்க. இல்ல, உள்ள போறதுக்கு 2 பேருக்கு அனுமதி இருக்கா? சிவ 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 சிவா. இங்க பாத்தியா, பதவிதான் ராஜகுரு, பாக்குறது வாயில் காப்பாளன் வேலை. ஐயோ தாத்தா, இதெல்லாம் உங்களுக்கு அழகா சொல்லுங்க. உங்கள மாதிரி மாபெரும் பண்டிதர், மிகப்பெரிய அறிவாளி, ஒரு சின்ன குழந்தை மாதிரி பையன் கிட்ட, அதுவும் விளையாட்டு பொருளை எடுக்க வந்தவங்க கிட்ட போய் போய் இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே. சின்ன பையன் கிட்ட இப்படி நடந்துப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. ஒருவேளை மகாராஜா கைகாலாவுக்கு இது தெரிய வந்தா ராஜகுரு பதவியில இருந்தே உங்களை தூக்குனாலும் தூக்கிடுவாரு. நீங்க சொல்றது சரிதான். சரி சரி போங்க போங்க. உங்ககிட்ட எல்லாம் கேள்வி கேட்க வேண்டியது வாயிற்காவலன் தானே. எனக்கு என்ன வந்துச்சு? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.